எந்த வந்து ரெண்டாவது படம், முதலாவது ஃபீச்சர் படம். நான் இதுக்கு முதல் சைபர்ன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். දෙමළ ෆිල්ම් එකකට මගේ ප්‍රථම වතාවට තමයි මේ දායක වෙන්නේ. ඉතින් ජැෆ්න ෆිල්ම් එකක් මේක අපි ෂූට් කරන්න යන්නේ. என் அனுபவத்தில் ஒன்று உங்களை சொல்கிறேன். நாங்கள் இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் போய் நிறைய காசை கொடுத்து ஏமாந்துட்டு வரதை விட நம்மளோட நாட்டில் நம்மளோட டைரக்டரை வச்சு நல்ல படம் எடுத்து வெளிநாட்டுக்கு காட்டாங்க. குவி மீடியா அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சியில அமைந்திருக்கிறதான கந்தசுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கிறோம்னா, இந்திய இலங்கை கலைஞர்கள் கூட்டணியில மிக பிரம்மாண்டமாக வெகு விரைவில் ஒரு திரைப்படம் வந்து திரையிடறதுக்கு காத்திருக்கிறாங்க. அந்த திரைப்படத்துக்கான ஆரம்ப கட்ட முதல் பூஜையை போடுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போலாம். தேவதாத்மனே நமஹ.
வணக்கம், என் பேர் வந்து லீ முரளி. இது இந்த இந்த படத்தை டிரெக்டர். இப்போ இந்த படத்துக்கு பூஜை போட்டிருக்கோம். இந்த படத்தை வந்து செல்வின் தாசன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவர் வந்து சோன்வே பிக்சர் என்ற கம்பெனியோடாக இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். இது அந்த கம்பெனியோட 5வது படம். இது எந்த வந்து 2வது படம். முதலாவது ஃபியூச்சர் ஃபிலிம். நான் இதுக்கு முதல் சைபர்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு 6 மந்த் கேப்புக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், கூடும் குறையலாம். இந்த படத்தில் வந்து இலங்கை முழுக்க இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மியூசிக் வந்து கிப் அப் சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பண்ணுறாரு. கதிர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிஓபி. இதில் வந்து செல்வின் தாஸ், மற்றது சிங்கள ஆர்டிஸ்ட் வந்து உதாரி வர்ணா குலசூரிய, மற்ற எல்விஸ் கிளின்டன், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிக்குது. அந்த ஒரு கிரைம் த்ரில்லர் சம்பந்தமான ஒரு படம். ஒரு 6 மந்த் கேப்புக்குள்ளே இதை ரிலீஸ் பண்ணுவோம்னு பார்க்குறேன். අද මගේ ජීවිතේ අමතක නොවන දවසක් කියලා කියන්න පුළුවන්. මොකද දෙමළ ෆිල්ම් එකකට මගේ ප්‍රථම වතාවට තමයි මේ දායක වෙන්නේ. ඉතින් ජැෆ්නා ෆිල්ම් එකක් මේක අපි ෂූට් කරන්න යන්නේ. ඊ අධ්‍යක්ෂණය වෙන්නේ ලී මුරලි සහ ඒ වගේම සෙල්වින් දාස් ප්‍රොඩක්ෂන් තමයි නිෂ්පාදනය කටයුතු කරන්නේ. ඊට අමතරව අපේ අධ්‍යක්ෂකතුමන් වෙන්නේ කදීර්. ඉතින් අපි සියලුම දෙනෙක්ටම මම මගේ හදවතින්ම සුබ පතනවා මේ චිත්‍රපටය සාර්ථක වෙන්න කියලා. ඒ වගේම මේ චිත්‍රපටය ගැන කතාව කියන්නේ නැතුව මගේ චරිතය ගැන කිව්වොත් එහෙම මටත් මීට කලින් කවදාවත් කරපු නැති සීරියල් කිලර් කෙනෙක්ගේ චරිතයක් තමයි තියෙන්නේ. ඉතින් මම හිතනවා ප්‍රේක්ෂක ඔබ ඒක රස විඳීවි කියලා. ஹாய் வணக்கம், திஸ் இஸ் தர்ஷி பிரியா. என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து கிளிநொச்சி கந்தசாமி கோயிலில் வந்து நிற்கிறோம். என்னதுக்காக என்று சொன்னால் #5 அப்படின்ற லீ முரளி டிரெக்ட் பண்ணுற ஒரு படத்தை வந்து நாங்கள் இன்றைக்கு பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் நடிக்கவுமே செய்கிறாங்க செல்வின் தாஸ். அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து டிஓபி பண்ணுறது வந்து கதிர், வெல் நோன் பர்சன், எல்லாருக்குமே கதிரை தெரியும். ஸோ கதிர் அண்ட் டிரெக்ஷன் வந்து லீ முரளி, ப்ரொடியூசர் வந்து செல்வின் தாஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் யார் ஹீரோயினாக பண்ணுறாங்கன்னு சொல்லி உதாரி வர்ண குலசூரிய என்று சொல்லி சி இஸ் ஃப்ரம் கலம்பு, பட் சி இஸ் இன் சிங்கப்பூர் தான். ஸோ அவங்க தான் இதில் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் நானும் இதில் ஒரு கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமான விஷயம். என்னுடைய பேர் தனபால சுந்தரம், NS தனபால சுந்தரம். நான் ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர். ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர் செல்வின் தாஸ் இந்த படத்தை அவருடைய ப்ரொஜெக்ட் நம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த பூஜைக்கு என்ன விசேஷமாக அழைச்சிருந்தார் ஒரு பிரதம விருந்தினராக. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம் நல்ல விதமாக எனக்கு கதையை பற்றியெல்லாம் தெரியாது, இருந்தாலும் இது நல்ல விதமாக வருமன்றது அந்த ஆக்களை பார்க்குற இதில் சம்மந்தப்படுற ஆக்களை பார்க்கக்குள்ளே எனக்கு தெரியுது நல்ல விதமாக வருமென்று, நல்ல விதமாக வரணுமென்று தான் நானும் கடவுளை வேண்டுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் கதிர். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி என்னுடைய அடுத்த படத்தின் பூஜை நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த படத்தை வந்து முரளி டிரெக்ட் பண்ணுறேன், நான் வந்து டிஓபி பண்ணுறேன். முரளியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண போது எனக்கு ஹெல்ப்பாக இருந்த முரளி. இன்றைக்கி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணுறேன், அதுக்கு நான் கேமரா ஒர்க் பண்ணுறேன். அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு எங்களுக்கு சான்ஸ் இருந்த செல்வின் தாஸ் அண்ணாக்கு நன்றி. அதோட இந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் தயாராக போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடும். இந்த படத்துல நிறைய நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் இயக்குனரோடையும் தயாரிப்பாளரோட சேர்ந்து டெக்னீஷியன்ஸோட எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பூஜை அருமையா அமோகமா நடந்தது. நான் கிளிநொச்சிக்கு 13 வயசுல வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த பூஜைக்காக. அதோட தயாரிப்பாளர், இயக்குனர் இவங்க எல்லாரோடையும் இந்த மூவில ஒர்க் பண்றதுக்காக முக்கியமா இந்த பூஜைக்காக வந்திருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டும் நீங்க கொடுக்கணும். இந்த படம் வந்து உலகெங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக அழகான ஒரு கதை. ஸோ நீங்க எல்லாரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், நான் கௌஷினி ரோஜா. செல்வின் தாஸ் அவர்களின் தயாரிப்புல லீ முரளியுடைய இயக்கத்துல அடுத்து இலங்கை கலைஞர்களையும் பிற நாட்டு கலைஞர்களையும் ஒன்றிணைத்து ஒரு திரைப்படம் செய்ய இருக்கிறாங்க. அந்த திரைப்படத்துல நான் அசோசியேட் டைரக்டராகவும்
காஸ்டியூம் இன்சார்ஜாகவும் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். எப்போ இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக நீங்களும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே மிக சந்தோஷமா இருக்குது. எங்களுடைய கலைஞர்களுக்கு வந்து அடுத்த ஒரு நிலைக்கு வந்து போற விதமா வந்து சிங்களம் தமிழ் இந்த 2 மொழிகள்லையும் வெளியாகிற விதமா 5 நாடுகளுக்கு சென்று இந்த படத்தை வந்து எடுக்க போயினோம். ஒரு பெரிய ஒரு படம். செல்வின்தாஸ் அண்ணா அவர்களுக்கு முதல் கட்டு நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்றேன். எங்களோட லீ முரளி அதே மாதிரி இந்த இதுக்குள்ள ஒர்க் பண்ற கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறேன். அதே நேரம் வர்த்தக ரீதியா இலங்கை முழுவதுமே வந்து அது வெளியாகும். அதே மாதிரி வெளிநாடுகள்லையும் ஒரே டைம்ல வெளியாகிற மாதிரியான ஒரு படம், ஒரு தரமான படைப்பு. எங்கட மக்கள் அதுக்கான பூரண ஆதரவை வந்து வழங்குங்க. எங்கட இலங்கையில உள்ள கலைஞர்கள், அதுவும் தமிழ் பிரதேசங்கள்ல உள்ள கலைஞர்கள் பெரிய படம் எடுக்கணும், இது செய்யணும்னு சொல்லி போட்டு எடுக்கிறது. ஆனா எடுத்து அவையிலால வந்து அந்த படத்துக்கு போட்ட காசை வந்து பார்க்க முடியாது. இலங்கையில தமிழர்கள் குறுகிய பகுதி, அதே நேரம் சிங்கள மக்கள் வந்து கூடிய அளவுல வந்து இருக்கணும். அப்ப எல்லாரையுமே இது செய்யற மாதிரி ஒரு படம், படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு அதை வர்த்தக ரீதியா திரும்ப பார்க்கக்கூடிய மாதிரிக்கான தன்மை இருக்கான்னு சொல்லி பார்த்தனான் முதல் இல்லை. ஆனா இப்படி படம் எடுத்த 2 மொழிகள்லையுமே 2 ஆர்டிஸ்டையுமே வந்து பயன்படுத்தி ஒரு படத்தை வந்து இது செய்யக்குள்ள அது அடுத்த ஒரு நிலைக்கு செல்லும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, பெரிய ஒரு ஊக்குவிப்பா எங்களுடைய செல்வின்தாஸ் அண்ணா அவர்கள் வந்து எங்களோட படியலுக்கு இந்த வாய்ப்பை வந்து வழங்கினதுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி நானும் கலைத்துறையில பயணிக்கணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கும் இந்த படத்துல வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது. அதுவும் பெரிய எல்லா தியேட்டர்லையும் வர்ற அளவுக்கு அந்த படம் செய்யக்குள்ள பெருமையா இருக்குது. வெயிட் பண்ணுவோம். நன்றி. வணக்கம், நான் அல்விஸ் கிளின்டன். சோன்வே பிக்சர்ஸ் வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் 5வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு லீ முரளி வந்துட்டு டிரெக்ட் பண்ணுறேன். நானும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் லீட் ரவுண்டு பண்ணுறேன். ஷூட் வந்துட்டு இந்த மாதம் எண்டில் ஸ்டார்ட் ஆகும். பொறுத்திருந்த அப்டேட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல படமாக அமையணும்னு வேண்டிக் கொண்டு நீங்களும் எங்களுக்காண்டி வேண்டிக் கொள்ளுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ். வணக்கம், நான் பிஎஸ் சிந்து. அந்த படத்தில் நான் வந்து ஆர்ட் டைரக்டராக வேலை செய்கிறேன். இது இப்போ தான் 2 பூசையோட வாங்கியிருக்கிறோம். இனி இந்த படத்தின் ஷூட்டிங் வந்து வெளி மாவட்டங்கள் நடக்கும்போது அது ஒரு பெரிய சவாலாக இருக்க போகணும்னு தோணுது. நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியாக்கள் நடந்தால் பெரும்பாலும் ஈஸியாக இருக்கிற ஷூட் வந்து இப்போ வழக்கம் போல் வெளி மாவட்டத்தோட அடுத்த கட்ட ஷூட்டுக்கு போகுது. பார்ப்போம், நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. சந்திப்போம். வணக்கம் எல்லாருக்கும், குவியம் நேர்கள் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக படப்பூஜையில் வந்து இணைந்து கொள்றதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் ஆக்டராக இந்த படத்தில் பூஜை நிகழ்வுகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக நடந்திருந்தது. அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் நம்பர் 5ல் அடுத்த லீ முரளி அவர்களுடைய எழுத்துலையும் அவருடைய இயக்கும் இந்த திரைப்படம் வந்து டிரெக்ட் பண்ணும் இந்த திரைப்படம் மென்மேலும் வெற்றி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதோடு சேர்ந்து இந்த டீமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் கொலாபரேஷனாக நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க, நிறைய தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே நேரம் இன்னைக்கு அவங்களுடைய ஹார்ட்வேர்க் எவ்வளோ தூரம் கொடுத்து இன்னைக்கு வந்து படப்பூஜையில் வந்து கலந்து சிறப்பித்தாங்களோ அதே மாதிரி இந்த படம் முடிவடையும் வரைக்குமே, தியேட்டரை ரிலீஸ் ஆகும் வரைக்குமே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரஷா ராஜேந்திரன். இன்னைக்கு நான் கிளிநொச்சிக்கு ஒரு படப்பூஜைக்காக வந்திருக்கிறேன். இது என்னோட ஒரு பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறேன். லீ முரளிதரன் அவர் தான் டிரெக்ட் பண்ணுறாரு. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். எங்களோட இலங்கை சினிமாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் முக்கியமாக கேட்குறேன். இந்திய சினிமாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக எங்களோட நாட்டு எங்கள் படத்துக்கும் சப்போர்ட் தாங்க. ஒரு பெரிய ஒரு க்ரூவே இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் நானும் வந்து நிறைய பேரை தெரிஞ்சுக்கொண்டேன். ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு இலங்கை சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக அமையும். அதே நேரத்தில் நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தான் பூஜை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ படத்தோட இன்னும் ப்ரொமோஷன் வேலை இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி படப்பிடிப்புல நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி எங்களோட மக்கள் நிறைய ஆதரவு வழங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக ஷூட்டிங் முடிஞ்சு திரைக்கு வரும்போது உங்களுடைய ஆதரவுகளையும் நிச்சயம் எதிர்பார்க்குறோம். நன்றி. குவியம் நேர்களுக்கும் வணக்கம். நான் தான் வந்து உங்களோட ஹிப்ஹாப் சாங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய #5, அதாவது டைரக்டர் லீ முரளியோடைய அடுத்த படம் செல்வின்தாஸ் அண்ணாவோட ப்ரொடக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பூசை செஞ்சு முடிச்சிருக்கோம். அதோடைய மியூசிக் டைரக்டர் தான் நான். என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் டீமோட, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கதையோட, கதைக்குள்ள நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் டீமோட முதல் முறையாக ஒரு முழுநீள திரைப்படம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ டைரக்டர் லீ முரளி, செல்வின் தாஸ்,
உதாரா ஸ்டேடியம் இதை பற்றின அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், குவியத்திலேயும் வந்து கொண்டிருக்கும். ஸோ எல்லாருமே தொடர்ந்து அப்டேட்டில் இருங்க இந்த படத்தை பற்றி. வணக்கம், நான் கிருஷ்ணலனி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னா நம்ம லீ முரளியோட ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று அவர் இயக்குற ஒரு படத்துக்காக நானும் இன்னைக்கு பூஜைக்காக வந்திருக்கேன். அதில் ஒரு சின்ன கேரக்டராக நானும் அதுக்குள்ள ஜாயின் ஆகியிருக்கேன். இந்த படத்தோட நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய முன்னணி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அப்புறம் புது ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இது வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தோட இருக்கிற குழுவை பார்த்தோட்டு எனக்குமே ஒரு ஆச்சரியமாக ஒரு குதூகலமாக இருக்குது. ஸோ நானும் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படா ஷூட் நடக்கும்ட்டு. நீங்களும் அதுக்கான சப்போர்ட் எங்களுக்கும் தாங்க. வணக்கம், நான் கிஷான் வினோதன். இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி லீ முரளிக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவனுக்கு. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான படைப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். இதில் எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஈகலி வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த படத்தில் ஜாயின் ஆனதுக்கு. ஆனால் இந்த படத்தில் இருக்க அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேற்கொண்டு இனி வர வர அப்டேட்ஸ்கள் இன்னும் மேற்கொண்டு வரும். ஸோ இதோட தயாரிப்பாளர்லேருந்து இதை ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு திரைப்படத்துக்கும் அத்திவாரமா இருக்கிறது தயாரிப்பாளர் தான். அந்த வகையில இந்த திரைப்படத்துக்கு அத்திவாரமா இருக்கிறதான இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் மற்றும் பிரதான கதாநாயகனுமான ஷெல்வின் தாஸ் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சார் சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னதான படைப்புகள் எல்லாமே வந்து நீங்க பிற நாடுகள்ல நீங்க எடுத்திருக்கிற பட்சத்துல இந்த படைப்பை நீங்க இலங்கையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தூண்டுதல் எப்படி வந்தது உங்களுக்கு? இலங்கை என்ற பூர்வீகம், என்ற தாய்மண் இலங்கை தான். அப்போ எங்களோட கலைஞர்கள், இந்த கலை வந்து எங்களோட மண்ணில் பெருசாக உள்ளது தான் எங்களோட கலை. இந்த கலைஞர்கள் ரொம்ப பேர் நல்லா இருக்கணும். அப்போ எங்களோட கலைஞர்களை வெளியில் நாங்கள் எடுத்து கொண்டு வரணும். ஒரே புற நாடுகளில் போய் பிற கலைஞர்களை இது பண்ண முடியாது. அப்போ நம்மளோட கலைஞர்களையும் நாங்கள் வெளியில் எடுத்து வந்து பிற நாடுகளுக்கு காட்டணும். எங்களோட கலைஞர்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு அதை மெயினாக வச்சு தான் கூத்தாடியும் ஒரு படம் எடுத்திருக்கிறேன் இலங்கை கலைஞர்களை வச்சு. இப்போ இது வந்து எடுக்கிறேன் லீ முரளியோட. ரெண்டாவது எங்களோட நாட்டில் நிறைய டைரக்டர், திறமையான டைரக்டர் மாதிரி இருக்கணும். நாங்கள் என் அனுபவத்தில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் போய் நிறைய காசை கொடுத்து ஏமாந்துட்டு வாரதை விட நம்மளோட நாட்டில் நம்மளோட டைரக்டரை வச்சு நல்ல படம் எடுத்து வெளிநாட்டுக்கு காட்டணும். அதான் இந்த நோக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இலங்கை கலைஞர்களுக்கு வந்து நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இலங்கை படைப்புகளை நீங்க வரவேற்கிறீங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இந்த இலங்கை கலைஞர்களோட இந்த திரைப்படத்துல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. முதல் நீங்க எடுத்த திரைப்படங்கள்ல கதை களத்துக்கும் இந்த கதை களத்துக்கும் என்ன மாதிரியான மாறுபாடுதல்கள் இருக்கு? இந்த முதல் எடுத்த கதை வந்து கொஞ்சம் கிராமம் சம்பந்தமான, கூத்தாடி வந்து நாட்டுக்கூத்து சம்பந்தமான படம். இது எல்லாத்துக்கும் ஒப்போசிட்டான ஒரு கேரக்டராக இந்த படம். இந்த கதை வந்து வித்தியாசமான, இலங்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு பாரிய கதை இது. இந்த கதையை வந்து 5 நாடுகளுக்கு கொண்டு எடுக்கிறேன். இலங்கை, இந்தோனேசியா, மலேசியா, இந்தியா, நேபாள், இந்த 5 நாடுகள்லையும் இந்த கதை சுற்றி வருது. ஒரு இலங்கை சம்பவம் இந்த 5 நாடுகளையும் சுற்றி வருது. ஒரு பெரிய ஒரு கதை. அப்போ ஒரு ரொம்ப இது இருக்குது இதுக்குள்ள. இந்த படத்துக்கான பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு கட்டாயமா சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களுமே ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இந்த படத்தோட வேலைகள் எப்படி ஆரம்பிக்க போகுது, எப்படியெல்லாம் செய்து நாங்கள் திரைக்கு கொண்டு வந்து எப்படியான ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு ரொம்பவுமே நாங்கள் ஆர்வமா இருக்கிறோம். உங்களுடைய சமீபத்தில் வெளியாகியிருந்த கூத்தாடி திரைப்படம் போல இந்த படமுமே கூடிய சீக்கிரம் வெளிவந்து பெரிய மாபெரும் வெற்றி அடையணும் நாங்கள் மனசார குவியம் சார்ந்தாக நாங்கள் வாழ்த்துறோம் சார். கண்டிப்பா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, என்னோட நாட்டில் என்னோட அண்ணன் தம்பி சகோதரங்களோட ஒரு ஒர்க் பண்ணுறது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷம் சார், ரொம்பவே சந்தோஷம். எங்களுக்கு இந்த நேரத்தை அழிச்சு நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இலங்கை கலையையும் கலைஞர்களையும் வளர்க்கறதுல குவியம் மீடியா என்னைக்குமே தவறுனதில்லை. அந்த வகையில இன்னைக்கு நாங்க அடுத்து இலங்கையில திரைப்படமாக இருக்கிறதான ஒரு திரைப்படத்தோட ஆரம்ப பூஜையை வந்து நாங்க உங்களுக்கு காட்டியிருந்தோம். ஸோ திரைப்படக்குழு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மற்ற சாதாரண திரைக்களங்கள் போல இல்லாம விசித்திரமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் இந்த திரைப்பட கதை அமைய போகுதுன்னு திரைப்படக்குழு எங்களுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பான எல்லா தகவலையும் தெரிந்து கொண்டு குவியம் மீடியாவோட தொடர்ந்து பயணிங்க. நான் உங்க கௌஷினி ரோஜா.